ஹரிச்சந்திரா போயிருச்சு. வேறப்பா போட்டு அப்படிதான் பாடணும். நீங்க வந்ததே அந்த லைன் தான். என்னப்பு ரகச்சி போய் நிக்கிறீங்க? சபாஷ், சரியான போட்டி. சபாஷ். தாங்கள் ஆடிய நடனமும் பாடிய பாடலும் அவ்வளவு இனிதாக பெரிய எம்ஆர் அற்புதமாக இருந்தது ஐயா. ஐயா என்ன எப்பயும் போல பேசுங்க ஐயா, சிரமப்படாதீங்க. இதெல்லாம் இருக்கணுங்க, வரணுங்களா? இருந்தா தானே இந்த நேரம் அசந்த நேரம். ஆமா, நேரத்துல கொஞ்சம் சல்லி சொல்லு இருந்தா அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். நல்ல எலும்பு கடிச்ச மாதிரி, நல்ல எலும்பா கடிச்ச மாதிரி கடிக்கணுமா? கடிச்ச மாதிரி இருக்கணும். அதுக்கு கடிச்சு முடிய எவ்வளவு இருக்க அப்படித்தானே? நீங்க கடிக்க முடியாம கிடக்குறேன். அப்படியா? ஐவட்ட புட்டு காரி வள்ளவி கொண்ட காரி கொலைகாட்சியில உள்ள எதுனாலும் சொல்லிட்டாரு. திடீர்னு கால் என்ன தெரியுங்களா? அப்படியா? தேடுறீங்களா? சிம்முல கூட இப்படி ஒர்க் அவுட் கொடுக்க மாட்டாங்க. படிக்க படிக்க பூரா குச்சிட்டு வந்து 1 2 3 4 காமி
என்னப்பா இது? என்னப்பா பண்ணீங்க? யாருப்பா அது வந்திருக்கிறது? அடையாப்பா ஆன ஆட்டத்துல வெளிக்கு வர போதியா? வேற ஆட்ட ஆட போறியாப்ப? சின்ன பிள்ளை சிவன் ஐயோ போச்சுடா. ஆளை கொண்டு போடியா மனுஷன். போதுமா? ஏதோ உனக்கு கட்டு பார்த்துருக்கு. சூப்பரா இருக்கு. ஐயா வேடுவரே, யார் இந்த பெண்மகள்? உங்கள் தங்கை கல்யாணி. தங்கையா? ஆமா. தங்கைய வாழ்க, பெருமகளே வாழ்க, பல்லாண்டு வாழ்க. அடுத்ததாக இதெல்லாம் ஆ, என்னது இது? ஒட்டு நகம். அப்படியா? நல்ல வேலை. அது கூட உண்மை இல்லை பத்தியா? வாடாமா. மானாட்டும் இந்த மயிலாட்டும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்லப்ப, நாடகம் முடிச்சிருவோம்ல. சரி, இத்துடன் நாடகத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நானும் அடையாளத்தை கேட்க போகிறேன். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் உட்காருங்கப்பு. எப்ப உங்களை நம்பித்தான் நாங்கெல்லாம் இருக்கோம். கொஞ்ச நேரம் உட்காருங்கப்பு. காலையில் போகலாம்ல, உட்காருங்க. இப்படி ஒத்தையில எங்களை விட்டுட்டு இப்படி போகலாமா? தனியாக போகக்கூடாதுல, இப்போ உட்காருங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க. டீ வேணுமா அண்ணே? நீ கடை எடுத்து வச்சா கூட இருக்கே. அக்கா. அத்தா, நம்ம இடத்துக்கு வேடு வந்துருக்குண்டா. என்ன காரணத்துக்கு வந்தாரு? ஏய் புரிச்சு போயில, அது நாய்டா. அம்மா அண்ணா வேடு வருமா? மைக்கேல் ஜாக்சன் வேடு வருமா? ஏய் என்ன, அவர் ஏன் இங்கே வந்தாரு? ஐயோ உனக்கு தெரியாதுமா. என்னங்கண்ணா? நீ சுதியில ஏச்சிப்பாடு, சுதியில ஏச்சிப்பாடு நீ சொல்ற. ஆமா, நீங்க உங்க இப்பதானே குரல் வளம் வந்து நல்லா இனிமையா இருக்குனே. நீங்க சொல்றது முத இருந்ததை விட இப்ப சிறப்பா இருக்கா? அதுதான் வரிசையா நான் என்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லதான் நினைப்பேன். அது அம்மா எப்பொழுதுமே பிள்ளைக்கு நல்லதா. ஆமா, இந்த ஆளு கால் இப்படி பின்னி பின்னி ஆடுறப்பல எனக்கு பின்னிருச்சு காலு. எங்க அந்த ஆட்டத்தை நான் பார்க்கலையே. ப்ளீஸ் மறுபடியும் பார்க்கணுமண்ணா. நீங்க காலை பின்னி ஆடுன ஆட்டத்தை பார்க்கணும்ல. எப்ப என் தங்கச்சி ஆசைப்படுது ஒரே ஒரு ஆட்டம். சின்ன குட்டி செவத்த குட்டி. என்ன நான் மட்டும் ஆடுனா நீ
காலை நல்லா சுத்திட்டு. எப்பா, எதையாவது சொல்லிட்டு இருக்கியா? ஏங்க, அண்ணே இருக்கியா? நல்லா இருக்கேன். அண்ணே, கொட்டை மாறி. அவங்க பார்க்கலையா உள்ள போயிட்டாங்க. அண்ணே நான் பார்க்கலண்ணா. ஏய், நீ சொன்னேன். இன்னொரு ஒருத்தர். அங்க நில்லு சார். சரிங்க. ஏன் உள்ள போக வரா? ஆடுங்க. ஏம்மா? இவர் என்ன வளவு உலகமெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டியா? ஏத்தேய், இந்தாத்தா, இப்படி திரும்பி நில்லுத்தா. ஆமா. ஆத்தா சூப்பரு. ஏன் பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு அளவு கொடுத்த பாக்குறேன். அதுக்கு வாங்கிட்டு டேய். அண்ணா ஏனப்பா? அப்படி காலை இப்ப பின்னி தானே ஆடணும் நீங்க ஆடவே இல்ல. இப்ப இடுப்பு பின்னி ஆடிட்டு இருக்காமா? ஆமா, எதையோ பின்றோம்ல. வேடு வருமா? சத்தியமா சொல்றேன், உனக்குலாம் எந்த பொம்பளையும் சின்ன மாட்டா. ஏன் அண்ணா வரவேற்பு எல்லாம் கொடுத்தீங்களா? ஆ? கொடுத்தா ஆ. நாளை இடத்துக்கு தலைவி நீங்க ஆமா, ஆமா. தான். நீங்க வரவேற்பு கொடுக்கணும். பொறுப்பா. இந்த இடத்துக்கு சிறப்பு கிடைக்கணும். நாளைக்கு வேடுவர் போய் 4 ஊர்ல சொல்லணும். என்னன்னு இப்படி ஊருக்கு போனா வரவேற்பு இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும். வருக வருக வணக்கத்துக்குரிய விடுவரே. வந்த காரணத்தை எங்க அண்ணனு தோழி ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தான்னு நீங்கள் கூறினாத்தான் எனக்கு தெரியும். என்ன காரணத்துக்கு வந்து என்ன எடுத்து சொல்லுங்க பாப்போம். அழகான மான்குட்டி வந்ததுனால இந்த இடத்துக்கு வந்து இடத்துக்கு தலைவன்ற முறையில் அனுமதி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு நிமிஷம் நில்லுங்க. கட்டி தங்க இருங்க வெயிட் இப்போ கிளம்புறம்பு வருஷந்தோறும் என்னமோ என்னையும் மறக்காம இந்த ஊர் புள்ள மாதிரி வருஷம் என்னையும் கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், பெரியவங்களாம் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டு போங்க. ஆமாம், போயிட்டு வரப்போ ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சு ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்தணும். ஏதாவது மனுஷ காயப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. என்னப்பு வர. ஆனால் நீ தானே உள்ள மான் போச்சுன்னு சொன்னாலே நீ பின்னாடி வா. ஒரு டான்ஸ் நாங்கள் 2 பேர் மட்டும் அடிக்கிறோம்ப்பா. நாடோடி கூட்டமையா தில்லையலங்கடியேலோ. நீ வேணாப்பா. நான் ஆடிட்டு போறேன்ப்பா. ஏப்பா? போகக்கூடாது. என்ன விலை அழகே 150 ரூபா. என்ன விலை அழகே சொல்ல விலைக்கு வாங்க வேண்டி விலை உயிரென்றால் வேண்டி இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன்.
இப்ப சொல்லிட்டு போகணுமியா? வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. என்னை வரவேற்ற போதிலும் கூட அழகான மான்குட்டி இந்த இடத்துக்கு வந்தது. அப்படியா? அந்த மான்குட்டியை பிடிக்கணும். இடத்துக்கு தலைவி என்ற முறையில் அனுமதி மட்டும் கொடுத்தீங்கன்னா. அனுமதி எல்லாம் இருக்கட்டும். மானு சிறப்பே தெரியலையே. என்னங்க இப்படி சிறப்பு தெரியலையா? இங்க பாருங்களேன். மானின் சிறப்பு இப்ப சொன்னீங்களா? ஆமா. இல்ல பாட்டு பாடுனீங்களா? பாருங்களேன், இன்னொரு தடவை சொல்லப்பா. இல்ல வேற ஒரு மிருதம் சொல்லிடலாமா? சொல்லுங்க. அப்படியா? நான் ஒண்ணு இப்ப தயக்கம்லாம் இல்ல. இல்ல மானின் சிறப்பை சொன்னா வேற மாதிரி என்னமோ நடந்துச்சு இன்னைக்கு. என்னமோ அதனால பாத்துட்டு இருந்து. இங்க பாருங்களேன், எல்லாமே விதவிதமா இருந்தா தாங்க நல்லது. அதனால தாங்க இங்க பாருங்க, விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடியா. எங்க வியாபாரம் பார்க்க வந்திருக்கீங்களா? அழகான வியாபாரம்லாம் இப்ப நடக்காது. ஏன்னா கூட்டம்லாம் இல்ல, பேசாம போயிட்டு வாங்க. வியாபாரம்லாம் பார்க்க வரலங்க. கூட்டம் வரணும்னா காலையில வாங்க, எல்லாரும் வந்து வீட்டுல இருப்பாங்க. அப்ப போய் வீட்டுக்கு போய் வியாபாரம் பார்த்துட்டு போங்க. நீங்க வேற அப்புறம் அழகான மான்குட்டியை பிடிக்க வந்திருக்கீங்க. மானு வந்துச்சுன்னா மானு இங்க வரலங்க. மானுங்க தாங்க வந்திருக்கு. மானு வந்துச்சு நீங்க எப்படி சொல்லுவீங்க? துரத்தி வந்தது நானுங்க. துரத்தி வந்தாப்புல மானு வந்துச்சுன்னு அர்த்தமா? மானு இந்த இடத்துல தான் நிக்குதுன்ற. அப்படி நீங்க சொல்லணும். சரி, நான் ஏத்துக்கறணும்ல. ஏத்துக்குங்க. ஏன் ஏத்துக்கறணும்? ஏன் ஏத்துக்கூடாதா? இல்லாத ஒரு மானை இருக்குன்னு சொல்லலாமா? இல்லாத ஒரு பொருளை தேடி அவசியம் எனக்கு இல்லைங்க. அப்ப இருக்கிறத இல்லைன்னு சொல்ற அவசியம் எனக்கும் கிடையாது. வந்தது வரலன்றீங்களா? அப்ப வராத வந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? இங்க பாருங்க, இங்க தாங்க நிக்குது. உங்களை பாக்குறது ஏன் வேலை இல்ல, ஏன் வேலையே காவல் வேலை. இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்னத்தை பாக்குறது? பொருள் காட்சியா நடந்துட்டு இருக்கு. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன். ஆத்தாடி, இவர் இப்படி வேற வேற இருக்காரு. இங்க வாங்க. ஒழுங்கா வேற ஏதாவது பாட்டு பாடு. பெரிய பார்த்திபன் நடப்பு. வேற பாட்டு பாடியா? என்ன செய்வேன்? பார்த்தாங்க தாங்க தெரியும். பார்க்கும்போது தெரியாது. எப்படி? பார்த்த உடனே. உங்களை பார்த்தா எப்படி தெரியுதுமா எனக்கு? என்னங்க நீங்க மானை பிடிக்கிற ஆள்லாம் தெரியாது, புள்ள பிடிக்கிற ஆள் மாதிரியே தெரியுது. இங்க பாருங்களேன். ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல மருமையில உங்களுக்கு அப்படிதானே தெரியுது. இவர் மானை பிடிச்சு இங்க நின்று பொம்பளை பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தா மானை பிடிக்க முடியுமாப்பா? அந்த மானுக்கு எத்தனை இடத்துக்கு நேரத்து ஓடி போயிருக்கா, அதை விட்டு இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க. வேற எங்க இடையும் போகலங்கண்ணே. அப்படி நீங்க சொல்றீங்க. இந்த இடத்துல தான் நிக்குதுமா. அப்படின்னா நீங்க சொன்னா நான் ஏத்துக்கிற முடியுமா? வேடுவரே, மான் வேகம் மனவேகம் இருக்காங்க. சரி, குறிஞ்சி நிலத்துல மான் வாழுமா? வேடுவரே, குறிஞ்சி நிலத்துல மானு வாழுமா? வாழாதுதான். அப்புறம் தெரியுதுல. ஆனா இந்த மாலையினா இங்க எதுக்கு நின்னுட்டு பேசிட்டு இருக்கீங்க? இது குறிஞ்சி நிலம் தான். இது ஒண்ணும் முல்லை நிலம் கிடையாது. இந்த மானு குறிஞ்சி மட்டும் கிடையாது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 வகை நிலங்கள்ல இது வாழும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இடத்துல கொண்டு போய் அந்த மானை பட்டினியா போட்டு கொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நினைக்கிறீங்க. அந்த மானுக்கு பசியே ஏற்படாதுங்க. நடந்தா கால் சுடாது. அத்தி அம்மா, நடந்த தண்ணி தாக எடுக்க. ஏன் அப்ப மழை காலமா இருக்கு அதனால சுடாதுல? வெயிலே போடலன்னா காலை எப்படி சுடும்? அம்மா இங்க பாருங்க, வெயில் போடாத நேரத்துல போயிருக்கு மானு கிடையாதுங்க. அப்புறம் வெயில் பட்டா கூட மானுக்கு வெயில் வந்து தேகத்துல சுடாது. அது எப்படி சுடாம இருக்கு? அதே போல நம்ம தேகத்துல வந்து முடி இருக்கு பாத்தீங்களா, இந்த முடி வந்து தீயில இறங்கி வந்தா கூட கருகாதுங்க. அப்படிப்பட்ட மானு உலக அதிசயமா இருக்கு. அதிசயத்துல உள்ள மானு இந்த மானு. அதிசயம் பாத்திருக்கீங்க இங்க. ஏன் நீங்க அதை இப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க? ஆனா நீங்க சொல்றத நான் நம்புறதெல்லாம் இல்ல. கேக்குறவங்க கேப்பையில விடுதல். நீங்க எல்லாம் சொல்றத நான் நம்புவேன். நான் வந்து என்னைக்குமே யாரு சொல்றதை நம்புறது இல்ல. அப்படியே நம்பினாலும் வந்து சிந்திச்சு செயலாற்றுவேன். இது உண்மையா அது பொய்யா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்தனை இருக்கணும். சொல் புத்தி சுய புத்தி இருக்குல்ல. எனக்கு சொல் புத்தி இருக்கு, சுய புத்தி இருக்கு. சுயமா சிந்திக்கணும். எல்லாரும் சொல்றாங்க எல்லாத்தையும் நம்ப கூடாது. எதை நம்பணுமோ அதைத்தான் நம்பணும். எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். எல்லாத்தையும் பேசிட முடியுமா? சமயோசித புத்தி இருந்தா தாங்க வந்து சபையில வந்து சமாளிக்க முடியும். சமாளிக்க முடியாதவங்க சபைக்கே வரக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதாவது செய்யணும். என்ன செத்து மடியணும். செத்து மடிக்கிறீங்க. அதுவும் இன்றைய செய்யணுங்க. ஆமாங்க, இன்றைய செய்யணும்னா இன்னைக்கு நீங்க மானை பிடிக்கிற மாதிரி தெரியல. அட இன்னைக்கு மான்குட்டியை பிடிக்கணும். அப்படி நீங்க நல்ல நேரம் பார்த்து பிடிக்கணும். நல்ல நேரமா? ஆமா, எங்க எல்லாத்துக்கும் நேரம் பார்க்கலாம். மானை பிடிக்கிறது கூட நல்ல நேரம் பார்ப்பாங்க. மானை பிடிக்கிறதுக்கு தாங்க நல்ல நேரமே பார்க்கணும். ஏற்கனவே மானை பிடிச்சிருக்கீங்களா? மான்குட்டி ஒண்ணு இருக்கு. இருக்கா? ஆமாங்க, உண்மையை சொல்லுங்க, போய் சொல்லக்கூடாது. நிஜமாவே ஒரு மான்குட்டி இருக்குங்க வீட்ல. மான் இருக்கா? ஆமா. அப்புறம் நாங்க உள்ளத கொண்டு நல்லது செய்யணும். ஒரு மானை வச்சுக்கிட்டு வீட்ல இருக்க வேண்டியதானே? எதுக்கு இன்னொரு மானுக்கு தேடி தெரியுறீங்க? அட அந்த மான்குட்டியும் அந்த மானா இந்த மான்குட்டியும் அந்த மண்ணு அந்த மண்ணு அந்த மண்டால் அழகு. அப்புறம் அழகுடைய மான் அந்த மண்ணு. மானுனால அழகுதாங்க, அழகுதானே. ஆனா இது அதை காட்டிலும் அழகுங்க. இப்படிப்பட்ட மானு. அப்ப மானை பிடிச்சி நம்ம பண்ண வைக்க போறீங்களா? நீங்க வேற அந்த மான்குட்டி ஒரு பக்கம் இடது பக்கம் ஒரு பக்கம், சரி வலது பக்கம் ஒரு பக்கம், இப்படி வச்சு பக்கத்துல வச்சு பார்த்தாவுல இருக்கு. நீங்க என்ன விவசாயம் பண்ண போறீங்களா? உழவு மாடுக்கு பயன்படுத்த போறீங்களா? இடது பக்கம் வலது பக்கம் மாட்டை பூட்டி வந்து உலகுறது மாதிரி பேசுறீங்க. அப்படி இல்லங்க. அப்புறம் இந்த மான்குட்டி வந்து நின்றுச்சு நினைச்சுக்கலாம் என் பக்கத்துல. என்ன ஆகும்? இங்க
பாருங்க மாற்றமே வேற. என்ன மாற்றம்? மனசெல்லாம் குளிர்ந்துரும். மக்கள் எல்லாமே மகிழ்ச்சி. ஒருவேளை ஐஸ் போட்டு தண்ணியை குடிச்சிருப்பியா, அதனால மனசு குளிரும். இல்லம்மா, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோட என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? மகிழ்ச்சியா தாங்க எல்லாரும் இருந்துகிட்டு இருக்காங்க. திருவிழா இருக்கிறதுனால மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த நாடகம் வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்க. அந்த மகிழ்ச்சி அவளை நிறைய இருக்கு. அதையெல்லாம் மறந்து ஒரு நாள் வந்து கலையறதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அதை விட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா வரணும், மகிழ்ச்சி நம்ம சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க வர இந்த திருவிழா எதுக்கு வைக்கிறாங்க? எதுக்கு திருவிழா வைக்கிறாங்க தெரியுங்களா? அம்பாளுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவா அப்படின்னு சொல்லி வந்து வேண்டுதல் வச்சிருக்காங்க. அதனால அப்படி வேண்டுதல் பழிச்சிருச்சுன்னா மனசு சந்தோஷப்படுவாங்க. அதனாலதான். சரி, இங்க பாருங்களே, இதுல சண்டைக்காரங்க இருப்பாங்க, கோவக்காரங்க இருப்பாங்க. ஆமா ஆமா. இங்க பாருங்களே, ரெண்டு பேரும் பேசாம இருப்பாங்க. பிடிக்காத எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இங்க பாருங்களே வரிய போட்டு ஒத்துமையா வந்து திருவிழா வைப்பாங்க. அம்பாள்கிட்ட வரி போட்ட உடனே ஆமா அந்த வரியை வந்து அம்பாள் ஏத்துக்கிறார் இல்லையா? அதே போல அனைத்து மக்களுடைய பாவ புண்ணியங்களை அம்பாள் ஏத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் நல்வழி வழங்குறதுக்காக, அதுக்காக எல்லாத்தையும் ஏத்துக்கிறார். நீங்க செய்யறது பூரா பாவத்தை செஞ்சுட்டு கடவுள் மீது பாரத்தை போடலாமா? பாருங்களே, பாவங்கள் செய்வதை தவிர்ப்பது ஏன்னு கேட்டீங்கன்னா, பாவங்களை வந்து கழுவணும்ன்றதுக்காக நீங்க கோயிலுக்கே வர்றாங்க. நீங்க இப்ப செய்யறது பூரா பாவமா இருந்தா எல்லாத்தையும் ஏங்க தப்பு செஞ்சா வந்து தண்டனை அனுபவிக்கணும்ல. உப்பு தின்னவே தண்ணியை குடிக்கணும். சரி, அப்ப தப்பு என்பது என்ன? தவறு என்பது சொல்லுங்க. நீங்க தவறு செய்வதுங்க. தப்பு என்பது தெரிஞ்சு செய்வது. தெரிஞ்சுக்கிட்டே தப்பு செய்யலாமா? தெரிஞ்சா அப்ப தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும். அதை விட்டு நான் செய்யறதெல்லாம் தப்பு, நீ தான் ஏத்துக்கணும்னு சொல்ல என்ன எடுத்துக்கிட்டு சாமியை பார்த்த போட்டு நிறைய பேர் இப்படித்தான் தெரியுறீங்க. ஏமாட நான் பிடிக்கிற வந்திருக்கேன். மாடு பிடிக்கிறீங்க, வராதீங்க. மாடிலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, சம்பந்தம்லாம் மாடுன்னு இருக்கீங்க. அப்ப மாடிங்க வந்து உங்களுக்கு காது கேட்கலையா? உங்களுக்கு சொல்றது புரியலையா? உங்களுக்கு என்னங்க புரியுதா புரியலையா? உங்களுக்கு புரியல, புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இல்ல நீங்க உங்களுக்கு, ஆனா உங்களை பார்த்தா உலகமகா நடிப்புக்காரரா இருக்கிறீங்க. உங்களை பார்த்த உடனே மறைக்கிறதுலயும் சரி, நடிப்புலயும் சரி. இங்க பாருங்களே, நான் வந்து அடுத்த ஒரு இசையிலையும் சரி, சரி அழகான அற்புதமான, சரி மனசுக்கு நிறைவா இருக்கக்கூடிய. அப்ப சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க இந்த இடத்துல? இந்த அளவு ஐஸ் வச்சால நான் மயங்க மாட்டேன். நீங்க என்ன சொல்லுங்க? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நம்ம ஊர்ல மாநில மண்ணாம் கட்டி கூட எடுத்துட்டு போக முடியாது. ஆனா நீங்க பேசுறீங்க, அனுமதி இருந்தா தான் எல்லாமே நடக்கும். இவ்வளவு கோவமா பேசுறீங்கல்ல? கோவமே பேசலையே. நான் கோவப்பட்டு பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. இங்க பாருங்களே, நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு தான் வந்து கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்க முடியும்வாங்க. இதத்தான் எதிர்பார்த்தேன். ஆரம்பிக்கவே இல்லைங்க. கோவமா பேசுறீங்கன்னா அப்ப நான் கோவமா பேசினா எப்படி நிப்பிய? பாத்தீங்களா? இப்ப நீங்க கோவமா பேசும்போது கோவம்ன்ற ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? எனக்கு கோவமே வராது, சுட்டு போட்டாலும் வராது. போற வழியில என்னைக்குமே சோதனை நிறைய இருக்கும். பரம்பரையிலே அப்படி இல்ல. இங்க பாருங்களே, ஏன்னா அவங்க புத்தியே மாறி போய் கோபத்தோட வர்றவங்களை கூட கோபத்தை தணிக்க வைக்கக்கூடிய நிலைமை வந்து புத்தி வந்து எங்க பரம்பரையிலே அப்படி ஒட்டி இருக்கா? அதனால நாங்க கோபப்பட மாட்டோம். கம்பனுடைய கட்டத்தரையும் கவி பாடும் இருக்காங்க. அது போல நீங்க பாடும் பொழுது இந்த இடமே வந்து அப்படியே ஒரு, நான் பாட்டே பாடனாப்பா. ஆனா கேட்டு வரப்பதான் நான் சந்திச்சிருக்கேன். எனக்கு கேட்டுச்சு. பாட்டே நான் பாடல. பொய் எப்படி வாயத்திருந்தா இப்படி பொய் பேசுறாரு? வெள்ளிமலையில இருந்து அப்படி வந்துகிட்டு இருந்தேனா? வெள்ளிமலையில இருந்தீங்க? வெள்ளிமலையில இருந்து நடந்து வர்றேன். வரும்பொழுது ஒரு கானம், ஒரு குயில். இது தெரியுதா? குயில் பாடுவதை விட அந்த வேலையை தான் அதை விட்டு இவர் வந்து காணத்தை கேட்டுக்கிட்டு வந்திருக்காருன்னா மான பிடிக்குமா முடியுமா? வந்த வேலையை தான் நீங்க இருங்க. நீங்க எல்லாம் பாடி இருக்கீங்க, காதுலே கேட்கல. ஏன் தெரியுமா? என் வேலை காவல் வேலையை மட்டும் நான் பாப்பேன். நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த மட்டும் பார்க்கணும். அண்ணன் பெட்டி வாசிக்கு வந்திருக்காருன்னா பெட்டி வாசிப்பாரு, நம்ம பாடுறதுக்கு வாங்கி பாடுவாரு, அவரும் பாடுவாரு. சரி, அவர் வேலையை அவர் சரியா செய்யறாரு. மறுமையை ஆல்ரவுண்ட் வாசிக்கிறாருன்னா நம்ம பாடுறதுக்கு அவர் வந்து வாசிப்பாரு, தனிப்பட்ட திறமையை காட்டுவாரு. அதே மாதிரி என் மயனும் அதே மாதிரிதான். அண்ணன் கருப்பண்ணன் அப்படித்தான். நாங்கெல்லாம் அந்த வந்தப்ப வந்து யாரோ பாட்டு பாடுறாங்க, அதை கேட்டுக்கிட்டு வந்து மாலை பிடிக்க வரல, அதெல்லாம் இல்ல. என் வேலை என்னமோ காவல் வேலை. முடிச்சுட்டு காலையில அறுவடை முடிச்சு எங்க அப்பா கையில கொடுத்துட்டு பேசாம நாங்க போயிருவோம். இதுதான் என் வேலை. வர்ற வழியில சம்பந்தம் இல்லாத வேலையில நாங்க பார்க்க மாட்டோம். அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. ரொம்ப பேரு எங்க அவங்க வேலையை அவங்கள பாக்குறதே இல்ல. சம்பந்தம் இல்லாத வேலைகளை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சம்பந்தப்படுத்துறதுக்காக நான் பாக்குறது. ஆமா ஆமா, சம்பந்தம் உருவானுங்க. என்ன சம்பந்தம்? பொண்ணு கேட்டு சம்பந்தம் பண்ண போறீங்களா? முதல்ல மான புடிங்க, அப்புறம் சம்பந்தம் பண்றத பாப்போம். பந்தம் உருவாக அடுத்த வெள்ளத்தை நாடி போங்க. அடுத்த வெள்ளத்தை நாடி போங்க. உங்க அற்புதமா கிடைச்சத வேடிக்கை சொல்லமா. அடுத்த வெள்ளத்தை நாடி போங்க. நல்ல நல்ல வேடரெல்லாம் பிறந்த நாடு இந்த நாட்டூரி நீங்க தெரிய வேண்டுமா? தன்னறிவு இருந்துகிட்டா புரிஞ்சுக்கோ, இல்ல சொல்லறிவு
ஆட்டம் நல்லா தான் ஆடுறீங்க. ஏங்க ஆனா நீங்களும் உங்களை மாதிரி ஆட்டம் இந்த உலகத்துல யாருமே பார்க்க முடியாது. நீங்க நடந்தா ஆனா நீங்க ஏன் தெரியுமா அப்படி ஆட்டம் ஆடுறீங்க? என்னங்க? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு உங்களை மாதிரியே ஆடுவாரு. என்ன போலவே? யார் தெரியுமா உங்களுக்கு? அவரை போல நாருக்கு ஆடுறேன்னா அவரை போல தான் நீங்க ஆடுறீங்க. சந்திரபாபுன்னு ஒரு நகைச்சுவையோட மிக வந்து சிறப்பா பாடுவாரு. நல்லா நடனம் இது மாதிரி. அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஏன் தெரியுமா? ஏங்க இறந்ததுக்கு முக்கிய காரணமே என்ன தெரியுமா? என்ன காரணம்? இப்படி ஒரு ஆட்டக்காரர் நம்மளை மிஞ்சி ஆடக்கூடியவர் இந்த தமிழகத்துல பிறந்துட்டாருன்னா அவருக்கு போட்டியா நம்ம இருக்கலாமா? அப்படி இல்லைங்க, அப்படின்னு போய் சேர்ந்துட்டார். வேற ஒரு காரணம் இல்ல. அப்படி கிடையாது. அவரை மிஞ்சி நீங்க வந்து ரொம்ப நல்ல அவர் யார் தெரியுமா? யாரு? சந்திரபாபு. சந்திரபாபு எங்க தாத்தா. பாத்தியலா நான் சொன்ன உண்மையா? அப்ப பேரன் பிறந்து தாத்தாவை கொண்டிருக்காரு. இப்படிப்பட்ட பேரனை எங்கேயாவது பார்த்தோமாப்பா? நீங்க பிறக்கும் போதே தாத்தா செத்து போயிட்டாருன்னா அந்த இடத்துக்குலாம் வந்தா நீங்க என்ன பண்றது? இதை மட்டும் கேக்குறீங்க? இது ரொம்ப புனிதமான ஒரு இடம் வேடுவரே. நாங்க பாருங்க சின்ன ஒரு விஷயம். பக்கத்து நம்ம ஊரு என்ன ஊரு? சாலை மரக்குளம். மரக்குளம் சாலை மரக்குளம். மரக்குளத்துக்கு பக்கத்துல நம்ம நரிக்குடின்னு வைங்கள. அங்க இருந்து ஒரு பையன் வர்றான். ஒரு பையன் உங்களை மாதிரி ஒரு பையன் வர்றேன். சின்ன பையன். சின்ன பையன். சின்ன பையல இல்லங்க, பல்லு முளைக்கல. என்ன ஒரு வாலிபன். இப்ப வருஷத்தோட என்ன ஆண்டு போனா வயசு நேரத்துக்கு வந்தது மாதிரி என்ன பேசிட்டு சின்ன இருக்கீங்க? பையனா என்ன? சின்ன பையன், குட்டி பையன் கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன பையன், இளவட்ட பையன் வர்றான். ஒரு 16 வயசு இருக்குன்னு வைங்களேன். அப்ப அந்த பையன் வர்றேன் நம்ம ஊருக்கு வந்த உடனே இப்படி பெரிய மனுஷங்கள்லாம் நல்லா வந்து முதிர்ந்த பழங்களா. நீங்க பெரிய மனுஷங்க அன்னைக்கு உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா டீ கடையில தான் எல்லாரும் போய் வந்து தாப்புல. இன்னைக்கு வந்து வீட்டுல டீ எல்லாம் போடுறான், தேநீர். அப்போல்லாம் யார் வீட்லயும் போடுறது இல்லை. ஒரே இடத்துல தானே போய் ஒரு ஊருக்கு ஒரு கடை தான் இருக்கு. அந்த கடையில மொத்தமா போய் வந்து என்ன செய்யறாங்க? தேநீர் பருகிட்டு இருக்காங்க, டீ குடிச்சிட்டு இருக்காங்க. சரிங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும் அவன் வர்ற நேரம். அந்த நேரத்துல அவங்க இருக்கிறாங்க. இப்ப அந்த பையன் வர்றேன். அதுல ஒரு பெரியவர் கேக்குறாரு, வயசானவர். என்ன கேட்டாரு? டேய் தம்பி, என்னடா ஊருக்கு புதுசா இருக்கு? சின்ன பையன் தானே. யாரா நீன்னு கேக்குற. ஓஹோ, உன்னே தாண்டா கேக்குறீங்க. யாரா அப்படின்னு சொல்றா. அப்படின்னு எங்க கேக்குறாரு? கடை அந்த கடையில உட்கார்ந்துட்டு பெரிய மனுஷன் கேக்குறாரு. பெரிய மனுஷன் யார கேக்குறாரு? அந்த பையல தப்பற உங்களை கேட்க முடியும்? அந்த பையல என்னடா யாரா? அதாவது ஊர்ல வந்து தெரிஞ்சவங்கள பார்க்கணுமா? யாராவது சொந்தக்காரர் இருக்காங்களா, இல்ல கூட படிச்சவங்க இருக்காங்களா, நண்பர்கள் இருக்காங்களா கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் திரு முழிக்கிறேன். என்னடா முழிக்கிற? அறுக்க போட ஆறு மாதிரி முழிக்கிற. என்னடா உன் பார்வை சரியில்லையே. என்ன பார்வை இது? உன் பார்வை பார்த்தாலே தெரியாது. இப்போ வெட்ட போயிருவாங்களா, அப்பவே மஞ்சள் தண்ணி ஊத்தி வந்து ஆடு திரு முழிக்கும்ல, அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? இங்க கண்ணுல ஊத்திராது என்ன திரு முழிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்பதான் அவர் சொல்லியிருக்கேன், ஐயா நான் அப்படிப்பட்டவன் இல்ல, நல்ல பையன்தான். ஊர்ல யாரும் எனக்கு தெரியாது. யாரும் தெரியாது. படிச்சவங்க இல்ல, சொந்தக்காரவங்க யாரும். இப்பதான் அந்த ஊருக்கு புதுசா வர்றேன்னு சொல்றான். இன்னைக்குதான் வந்திருக்கேன். அப்ப அவருக்கு கோவம் வந்துச்சுண்டே. புதுசா வந்த ஊர்ல நல்லா வயசு பிள்ளைகளா இருக்கவங்களை பாக்குறதுக்கு வந்திருக்கியா? உண்மையை சொல்லு, யாரா நீனு? அப்படி கோபத்தோட கேக்குறாரு. புதுசா வந்தா யாரும் கேட்பாங்க, இப்ப யாரும் கேக்குறது இல்ல. அப்பெல்லாம் கேட்பாங்க. புதுசா வந்தா யாராவது கேட்பாங்க. அப்ப கேட்டோன்னு அப்பதான் சொன்னேன், நல்ல பையன் தான். பக்கத்து ஊர்ல வந்து எனக்கு 5-6 ஏக்கர் நிலம் சொந்தம் இருக்கு. அதுல 1 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு தீவனத்துக்காக விதைச்சு விட்டுருக்கேன். நல்லா கொழுன்னு வளர்ந்துருக்கு. நான் வந்து பெரும்பாலும் வந்து மாடை வந்து மேய்க்க பத்த மாட்டேன். காலையில பாலை கறந்தமா போய் வந்து மந்தையில வந்து அந்த வயல்ல வந்து கட்டி போட்டு வந்துரு. சரி அப்படின்னவும் கட்டி போட்ட மாட்டை போய் சாயந்தரம் அவுக்கணும் பாக்குறேன், மாடை காணோம்யா அப்படின்னு சொல்றான். மாடை காணோமா? காரணம் அப்ப அது என்ன மாடு? பசு மாடா, காளை மாடா, கண்ணு போட்ட மாடுன்னு சொல்றேன். அது கண்ணு போட்டு எத்தனை மாசம் ஆயிருக்கு? 1 மாசமா இல்ல 2 மாசமா? 1 மாசம் ஆயிருச்சா, 2 மாசம் ஆயிருச்சா, இல்ல எப்படி மாடு கொம்பு எப்படி இருந்துச்சு, நிறம் எப்படி இருந்துச்சு, இல்ல வந்து அடையாளத்துக்கு ஏதாவது கழுத்துல மணி கட்டி இருந்தியா, பெரிய கயிறு இதுக்கு போட்டுறியா? அந்த மாதிரி ஒரு நியாயமான கேள்வி அந்த பெரியவர் கேட்கிறார். பழுத்த பழம் இல்ல அவர் கேட்கிறாரு. அவர் நியாயமான கேள்வி கேட்கிறார். சொன்னாருன்னா, ஆமையா நீங்க சொல்றது மாதிரியே கண்ணு போட்டு ஒரு 2 வாரம் இருக்கும். 2 வாரமா அப்பதான் வந்து பாலை வந்து முறிஞ்சு கறந்துட்டு இருக்கான். ஊர்ல உள்ள தாய்மார்ல என் வீட்டுல தான் வந்து பால் வாங்குங்க, பிள்ளைகளுக்கு வந்து பால் வந்து காய்ச்சி கொடுப்பாங்க. காலையில வாங்கி காய்ச்சி கொடுத்துறாங்க, சாயந்தரம் வந்து பிள்ளைலாம் அழுதுகிட்டு இருக்கு. அதனால வந்து தேடி வந்திருக்காங்க. வரிசையா எங்க பெண்கள் எல்லாம் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு இருக்காங்க. பால் கறக்க நேரமாச்சு. கண்ணுக்குட்டி பசியில கத்திக்கிட்டு கிடக்கு.
ஆனா கருப்பு வெள்ளை மாடு, கருப்பு வெள்ளை கொம்பு இந்த மாதிரி இருந்துச்சு. பெரிய நீல கயிறு வேற கட்டி வச்சிருந்தேன். கழுத்துல ஆசாசையா மணிலாம் செல்லமா நான் கட்டி போட்டிருந்தேன். இந்த மாதிரி சொல்லி அவன் சொல்றேன். அப்பதான் சொன்னாரா பெரியவரு, டேய் நீ சொன்ன மாடுடா ஒரு 2 மணியை போல அப்படியே அவுத்து கத்திக்கிட்டு ஓடிச்சு. ஆனா நீல கவுறுல இல்ல, பாதி கவுறு தாப்பா இருந்துச்சு. பாவம் என்னத்தை பார்த்து பயந்துச்சோ தெரியல, மிரண்டு ஓடிச்சு. நீ இப்படியே போனீங்கன்னா பக்கத்துல கம்மா இருக்கு, அந்த கம்மாயில கூட நின்னாலும் நிக்கும்பா, நீ போய் புடிச்சிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னாராம். அந்த மாதிரி மான தேடி வந்தீங்களா? மான தேடி வந்தேன். மான நீங்க பாத்தீங்களா? எங்க இருந்து இங்க வந்தீங்க? வெள்ளிமலையில இருந்து வேலிமலை மலைக்கு வந்தீங்க. இடைப்பட்ட தூரத்தை மான நீங்க தான் பாத்திருக்கீங்க, நாங்க யாருமே பார்த்தது இல்ல. மான இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அடையாளம் ஒண்ணு இருக்கு. இருக்குங்க. கண்ணு எப்படி இருக்கு, காது எப்படி இருக்கு, வாய் எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அடையாளம் இருக்கா இல்லையா? இருந்தா தெரிஞ்சா முழுசா சொல்லலைன்னா அவ்வளவு எல்லாட்டி மாடு கிடைக்காது. இனிமேல் மாடு வந்துச்சுன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து வேடுவர் சொன்ன மாடு இதுதான்ப்பா அப்படி சொல்லி பிடிச்சு கொடுக்கணும்ல. அடையாளத்தை சொல்லுங்க பாப்பா. சிற்றின்பத்தோடு சொல்லலாம், பேரின்பத்தோடு சொல்லலாம். இந்த இடத்துல நின்றுள்ளாவும்
தானே. நான் காணாம போகும்ல 10 மணில இருந்து இங்கே தான் இருக்கேன். அப்புறம் தேடி வந்தீங்கன்னா உன்னையே மனம் முடிப்பதற்காக உன்னையே நீ கொண்டதுனால குங்குமப்பூவே 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 கொஞ்சம் பூராவே குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவே தங்கமே உன்னை கண்டது முன்பு பொங்குது தன்னாலே. புத்திரி ராஜா புதுமை ராஜா புத்திரி ராஜா புதுமை ராஜா உங்களை கிட்டே ஜம்பம வந்து அம்புகள் செய்யாதே. சித்திரப்பட்டும் கிழங்கப்பட்டும் தழதழ கையிலே சித்திரப்பட்டும் கிழங்கப்பட்டும் தழதழ கையிலே நீ பிடிச்சு பேசுவதெல்லாம் எனக்கு புரியலே. பேசுவதெல்லாம் எனக்கு புரியலே. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டது முன்பு பொங்குது தன்னாலே. செந்தகப்பட்டு சித்திரப்பட்டு தழதழ கையிலே என்ன இப்படி மானு தேடி வந்தவர் மானாவே மாறி போயிட்டாரு இல்ல என்ன? நான் சொன்னது சரியா இருக்கா? தாத்தாவை கொண்டது இவர்தான். ஆ? ஆமா ம். அவங்க தாத்தாவை கொண்டது தெரியல. மேல என்னமோ தாத்தா வர்றாரா ஆவியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. மேல சுண்ணாம்பு அடிக்க சொல்றாருன்னு நினைக்கிறேன்ப்பா. லைட் போட மறந்துட்டாங்க. இல்லனா ஃபேன் போட சொல்றாரா? இவர் ஆடுற ஆட்டத்தை தாத்தா ஆவியா வந்து பாக்குறாரான்னு பாக்குறாரு மேல. எந்த தாத்தா? கேட்க தெரியலையா உங்களுக்கு? சந்திரபாபு பேரனா அவரு. சந்திரகுமார். சந்திரபாபு பேரனா? சந்திரபாபு பேரனா? ஆமா ஆமா சரி. சாமியை கும்பிடுங்க. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தளமேளம் சுழிக்க வரிசைகள் எண்ணாமல் இசை ஒலிக்க கைத்தளம் நாள் பட்ட கனவு கண்டேன். கனவு கண்டே வாசிக்க விடாம அப்படி படிக்கலாமா அப்ப பாட்டு? அடிக்கிறாரம்மா. கண்ணித்தனம் நான் பட்ட கனவு கண்டேன். அந்த கனவுகள் நனவாக உறவு தந்தாய். குங்குமப்பூவே வள்ளி முருகா வள்ளி வேலனாக வந்ததும் நானே பூவே. வேடுவனாக வந்ததும் நானே. உமக்கு பூவே. வேண்டிய வரங்களை என்னிடம் முருகா தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தேவியானே என்று இந்த உலக மக்கள் எல்லாம் அழைக்கணும். அப்படி ஒரு வரத்தை தாங்கள் எனக்கு இன்றைக்கு தந்தரில வேணும் முருகா. வாங்க வாங்க அவரே எந்திரிச்சு பூவெல்லாம் வாங்கி ஆசீர்வாதம். பார்த்தேன் சீதா ஓடி. வள்ளி நீ கேட்டது போல உமக்கு முதல் இடத்தையும் முதல் தரத்தையும் வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தை உமக்கு அளிக்கிறேன். அப்படி ஆகட்டும். போதுமா மாலை மாத்தவா? போதுமாயா? நாடகத்தை இதுவரையில் மதி காத்து கொண்டு ரசித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் ஒளி அமைத்த எங்களது இனியா ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் மன்னார் அழகராஜ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி வணக்கம். சரி சரி ஒரு பாட்டு நம்மளுடைய சுவாமி செல்லம் என்ன செல்லம் இருளாய்மன் மேலு அன்பண்ணன் அவர்கள் ஒரு பாடல் பாடுங்க.
இருளாயம்மன் மேலே மட்டும் ஒரு அம்மன் மேலே நம்ம ஊரை பற்றி எழுதியிருக்காரு அண்ணே. நம்ம அண்ணன் பாடத்தில் ஒரு பாட்டு. மதுர வண்டி கட்டி மயிலக்கால ரெண்டும் பூட்டி, மாமதுர வண்டி கட்டி மயிலக்கால ரெண்டும் பூட்டி, மலைக்கூட வந்து வாரி செல்லம்மா, மலைக்கூட வந்து வாரி செல்லம்மா, அதை ஒன்று நடக்குது வார் வரம்மா. ஊருக்கு மேல்புறத்தில் முக்கியமாயிருக்கும் தெய்வம் தங்கமே ஊருக்கு மேல்புறத்தில் முக்கியமாயிருக்கும் தெய்வம் உண்மையுடன் வணங்கி ஓட்டி அள்ளித் தரும் தெய்வம் பாரு. கும்பிட்டு வணங்குவோர்க்கு அன்னை தரும் செல்வம் பாரு. அன்னாடும் ஈஸ்வரியே இருளாயம்மா, அங்காள ஈஸ்வரியே இருளாயம்மா நீயும். அன்னாடும் ஈஸ்வரியே இருளாயம்மா, உந்தன் மகிமைகளை காண வந்தோம் இருளாயம்மா. மாமதுர வண்டி கட்டி மயிலக்கால ரெண்டும் பூட்டி, மாமதுர வண்டி கட்டி மயிலக்கால ரெண்டும் பூட்டி, மலைக்கூட வந்து வாரி செல்லம்மா, இருளாயம்மா கலரி ஒன்று நடக்கு வார் வரம்மா. சாலை மறைக்குளமா சர்க்காரி சாலையோரம், சாலை மரக்குளமா சர்க்காரு ரோட்டினோரம், சாலை மறைக்குளமா சர்க்காரி சாலையோரம், ஏகாந்த நாயகியே இருளாயம்மன் ஈஸ்வரியே, ஏகாந்த நாயகியே இருளாயம்மா ஈஸ்வரியே, ஏகாந்த நாயகியே இருளாயம்மன் ஈஸ்வரியே, மன்னாடும் ஈஸ்வரியே வாருமம்மா, மன்னாடும் ஈஸ்வரியே வாருமம்மா, உன்னை மனமுகந்து வணங்குகின்றோம் பாருமம்மா. மாமதுர வண்டி கட்டி மயிலக்கால ரெண்டும் ஊட்டி, மரக்குள வந்து வாரு செல்லம்மா, அங்கே இருளாயம்மன் களரி ஒன்று வாரம்மா. மேலதள முழக்கத்துடன், மேலதள முழக்கத்துடன், மேன்மையான ஆட்டத்துடன், மேலாதாரம் முழக்கத்துடன் மேன்மையான ஆட்டத்துடன், மேலதள முழக்கத்துடன், மேன்மையான ஆட்டத்துடன், இருளாயம்மன் ஈஸ்வரிக்கு அபிஷேகம் நடக்குது பார். இருளாயம்மன் ஈஸ்வரிக்கு அபிஷேகம் நடக்குது பார். இருளாயம்மன் ஈஸ்வரிக்கு அபிஷேகம் நடக்குது பார். அங்காள ஈஸ்வரியே இருளாயம்மா, அங்காள ஈஸ்வரியே இருளாயம்மா, அங்காள ஈஸ்வரியே இல்லையம்மா, இது கவிஞர் பெருமாள் சாமியோட கீதமம்மா. மாமதுர வண்டி கட்டி மயிலக்கால ரெண்டும் பூட்டி, மாமதுர வண்டி கட்டி மயிலக்கால ரெண்டும் பூட்டி, மறைக்கூட வந்து வாரி செல்லம்மா, இருளாயம்மா கலரி ஒன்று நடக்குது வார் பாரம்மா, இருளாயம்மா கலரி ஒன்று நடக்குது வார் பாரம்மா. ஆரம்பத்தில் நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி சரி போட்டிருக்கலாம் சார். ஆமா அண்ணன் தான் அவர் கவிஞர் பாடல் எழுதுராசி. ஆறுமணிய கலையரசு முருகன் அண்ணன் கிடாத்திற்கையை சேர்ந்த நாடக ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போட்டு எனக்கு பொன்னாடை போத்தி மாலை அணிவித்த சாலை மரக்குளம் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும்
எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சத்தைச் சேர்ந்தவன். மாமன்னர் பூலித்தேவர் மீது 30 பாடல் எழுதி இப்போ ஓரிரு மாதங்களில் ரெக்கார்டிங் செய்ய போகிறேன் என்பதை உங்களிடம் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரகுபதி ராஜவராஜாராம் பதீத பாவளம் சீதாராம் ரகுபதி ராஜவராஜாராம் பதீத பாவள சீதாராம் ரகுபதி ராஜவராஜாராம்